ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சண்டே விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன மார்க்கெட் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன், தக்காளி, வெங்காயம். இன்றைக்கி வந்து என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா நெய்ச்சோறு, சில்லி சிக்கன் கிரேவி, 65 சிக்கன் 65. இன்றைக்கி எல்லாமே சிக்கன். வாங்க பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கும் சிக்கன் 65க்கும் வாங்கி வந்துருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பிரிச்சுடுவோம் எது இருக்குன்னு சொல்லிட்டு. இது இந்த மாதிரி லாலிபப்லாம் வந்து சிக்கன் 65 போட்டால் சூப்பராக இருக்கும்ல. ஏன் குட்டி குட்டியாக வெட்டாமல் வாங்கி வந்துருக்கீங்க? கறிக்கடையில் ஒருத்தர் இருக்கான் பாய், இன்னொருத்தன் அவன்ட்டு இப்போ சொன்னாலும் இப்படியே தான் பெருசு பெருசாக போடுவாப்புல. இன்னொருத்தர் இருக்காப்புல தெரிஞ்சவர், அவர்லாம் கரெக்டாக என்னை பார்த்தாலே சைஸ் கரெக்டாக போட்டுருவாப்புல. வேகமாக அனுப்பிவிடணுக்காண்டி போடுறாப்புல. கஷ்டமாக இருக்காத பொண்ணுங்கிறது இல்லை. சொல்லி பீஸ் மிஸ்னால் போடுங்க, கறியாக பார்த்து போடுங்கன்னு சொல்லுவேன். அதனால எப்போயுமே அப்படி தான் போடுவோம். இது வந்து கிரேவிக்கும் சிக்கன் 65க்கும் எடுத்துக்கிட்டோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுவோம். சிக்கன் கிரேவியோடது. இதுக்கு வந்து குழம்பு மசாலாத்தூள் போடுவோம். குழம்பு மசாலாத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி செய்கிறப்ப. சரி, இப்போ இந்த மசாலா அரைச்சி போடுறீங்களா? இல்லை கடையில் வாங்கி போடுவியா இல்லை நீங்களே அரைப்பீங்களா? வீட்டில் அரைச்சி வச்சது. இந்த தூளை அரைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, எல்லா ஃப்ரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம கறி குழம்புன்னு வச்சுக்கோங்களேன், கறி மசாலா தூள் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். மீன் குழம்புலாம் எதுவும் தேவையில்ல, இதுவே போதும். புளிக்குழம்பு, சாம்பாருக்கு வந்து மட்டும் கடையில் வாங்கிப்பேன். இப்போ இது குழம்பு தூள் கொஞ்சோன்னு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி வச்சுருப்பேன் முன்னாடியே. அரைச்சி எல்லாத்தையும் போட்டு மிக்சிங் பண்ணிக்கணும். இப்போ நீங்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறீங்களா? இது பெஸ்ட்டாக இல்லை கடையில் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக? கடையில் வாங்குறது நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. வீட்டில் அரைச்சி வைக்கிறது அது ஒரு டேஸ்ட் தானே. அதுவுமே அரைச்சி வைக்கிறதோட இல்லை அரைச்சி வைக்கிறதோட இது பண்ணுறோம்ல, அது பேர் என்ன, உடனே அரைக்கிறோம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக. அது இன்னும் பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சா? எது? இந்த கறி சிக்கன் ஸ்ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஆச்சி நல்லா இருக்கும் சக்தியோட. சிக்கன் 65 இதை மட்டும் போட்டாலே சூப்பராக தான் இருக்கும். நம்ம ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோன்னு, உப்பு தேவையானது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போதும், போடாட்டி கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஊற்றுவாங்களே, கார்ன்ஃப்ளவர் மாவு, என்ன மாவு? கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு தயிர், இந்த தயிர் இருக்குல்ல, இந்த தயிர் வந்து செம்மையாக இருக்கும். வெறும் பால் மட்டும் விற்கிற கடையில் வந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம். வீட்டில் உர ஊற்றுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து பனஞ்ச வேண்டியதான். பிணைஞ்சி இதையும் ஊற வச்சுருவீங்க. ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா வெளியே வைப்பியா? ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வெளியே வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுருங்க. இப்போ கறியெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு என்ன சாப்பாடு? சாப்பாடா? அதான் நெய் சோறு. வா, சூப்பராக இருக்குமே. எனக்கு ஒரு விருந்தே இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதை இது பண்ணியாச்சா? இதை முடிச்சிடுவோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? நெய் சோறு. என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வெங்காயம் நறுக்க போகிறோம், நறுக்கிட்டு வர போகிறோம். நறுக்கிட்டு வந்துடுறேன்.
வெயிட் பண்ணுங்கள். உட்காந்து இருக்காங்க, நமக்கு சூப்பராக இருக்கும். நறுக்கிட்டு வந்துடுறேன். நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, பாய். டண்டடக்கன். கட் பண்ணிட்டு வந்தாச்சு. வெங்காயம் வந்து எதுக்குன்னா சோறுக்கு, நெய் சோறுக்கு. இந்த வெங்காயம் வந்து கிரேவிக்கு, தக்காளி கிரேவிக்கு. இது வந்து நெய் சோறுக்கு வந்து அரைக்கிறது. இதெல்லாம் அரைக்க போகிறப்ப என்னென்ன அது? இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நெய் சோறுக்கு ரெடி பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். இதை வந்து மாதத்துக்கு ஒரு தாட்டி மட்டும் 1 கிலோ அப்படி வாங்கி வச்சுப்பேன். அந்த 1 கிலோ தான் அந்த மாதத்துக்கு ஃபுல்லாக நான் ஏதோ ஒரு நாள் ஒரு சிக்கன் பிரியாணி செய்வேன், இல்லைன்னா அந்த மாதிரி நெய்ச்சி வச்சுக்குவேன். அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற 2 பேர் தானே, 2 குழந்தைங்க தானே, அது அவ்வளோக்கா சாப்பிட போகிறது கிடையாது. இல்லை, ஆனால் அடிக்கடி வேறு நாளும் இன்னும் ஒரு நாள் குஸ்கா அது மாதிரிலாம் செய்கிறப்ப வந்து நார்மல் வீட்டர் ஸ்வீட்ஸ் பண்ணிட்டேன். மாதத்துக்கு ஒரு தாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி மட்டும் ஒரு கிலோ, ஒரு 1.5 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீரக சம்பா. இந்த பிரியாணிக்கு நல்லா இருக்குமோ? நல்லாயிருக்கும். இது சீரக சம்பா இல்லை, இது வந்து என்ன இந்த தாட்டி வாங்கி வச்சேன், மறந்தே போச்சு. இது வந்து துளசி பச்சை. சாரி, பார்த்துங்க, லேடிஸுக்கு என்ன அரிசியை பார்த்தா சொல்லணும். துளசி பச்சை ரைஸ். போட்டுக்க ட்ரெஸ்ஸு பச்சை, போடுற அரிசி துளசி வச்சை. ஆமாம், சொன்ன இருக்கு. மேட்சிங் தான் மேடம். காலையிலேருந்து பசிக்குது. இவங்க எப்போ செஞ்சு எப்போ டேஸ்ட்டாக சாப்பிட ரெடியாக போகுது. ஒரு ஸ்பூன் நெய் சோறுக்கு நெய் சோறுக்கு நெய், மணலாய் நெய். இது கடையில் வாங்கினதா இல்லை ஸ்பெஷலாக தனியாக வாங்கினதா? இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஒரு தாத்தா கொண்டு வீட்டிலேயே தயாரிச்சு. ஒரிஜினல் நெய். ஆமாம். இப்போ அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஸ்பைசஸ்லாம் போடணும். என்னென்ன? சோம்பு. அடுப்பு சிம்மில் இருக்கும். பட்டலை, அது வந்து பட்டை, பூ, அடுத்து கிராம்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும் ஃபஸ்ட்டு. தாளிங்க. வெங்காயம் சிம்பிள் தான், நைட்டு பச்சை மிளகாய், அந்த இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி வந்து அப்படியே போட்டுடலாம். சின்ன பிள்ளைங்கிறதுனால அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதுக்காக வந்து இப்படி போகிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா இப்போ அரிசி சேர்க்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ரெண்டு காப்பி போட்டிருக்கோம் நம்ம. உப்பு போடணும். அது புதினாவில் போட்டல இல்லையா? சிக்கனில் தான் போட்டோமோ? சிக்கன்லேயும் போடலையே. உப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். சமானம் 1க்கு 1. சீரக சமானம் 1க்கு 1. இது வந்து துளசி பச்சைனால 1க்கு 2. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இருக்கும். ஆமாம், தண்ணி
கிளறி விட்டுக்கணும். கடைசியாக வந்து தக்காளியை சும்மா 4 இது பண்ணி போட்டுக்கணும். அது பாட்டுக்கு அது ஒரு போட்டு வேகட்டும். சிக்கன் கிரேவி கொடுக்கணும். போகுது சிக்கன் கிரேவி. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா சோம்பு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சட 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 வட சாப்பிட்டு சாப்பிட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட், முன்னாடியே சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஊற வச்ச சிக்கன் மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, தக்காளி இஞ்சி சிக்கனும் ஒன்றா போட்டால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால அப்போ தான் போடணும். உப்பு நம்ம ஊற வச்சுருக்க கோயில், அதனால உப்பு போட்டுட்டு கறி மசாலா தூள் மணக்குதா? நல்லா வருது. இதில் தயிர் ஊற்றுனியா? தயிர் ஊற்றல. நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு வேக வச்சோம்னா அதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவி நல்லா பதங்கி வந்துருச்சு. தண்ணி இந்த சிக்கன் இந்த தண்ணியவே போதுமா? அவ்வளோ தண்ணி போதும். கிரேவி பத்தாது. சிக்கன்லேயே தண்ணி வந்துருங்க, வரும். நம்ம மெதுவாக இருக்கும், அடுப்ப வெந்து வரப்போ நிறையா தண்ணி வந்துடும். சிக்கன் கிரேவி, நெய் சோறு, சிக்கன் 65 ரெடி ஆகுது. போடுறோம். நெய் போட போகிறோம். இதில் எடுத்துட்டு தோசைக்கல், பழைய தோசைக்கல்ல நான் சொன்னேன், அப்படியே எடுத்து என்ன எடுக்காது மேலே இதை வச்சுக்கணும். வெந்து வந்துருச்சு பாருங்க. ரெடி ஆகின்றன. இன்னைக்கு ஒரு விருந்து தான் பிடிச்சிருவோம். சிக்கன் பீஸு, சிக்கன் பீஸு யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான். போயிட்டே இருப்பேன். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சாதம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்மையா. நெக்ஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சிக்கன் கிரேவி பக்காவாக ரெடி ஆயிட்டாப்ல. ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாங்க முட்டை முட்டை டன்
சிக்கன் பீஸு சிக்கன் பீஸு அனைத்தும் ரெடியாகி விட்டது. வாங்க நண்பர்களை சாப்பிடலாம். இலைய போட்டாச்சு. இலை கரெக்டாக போடுது. தண்ணி பாதியில் தான் தெரியுது இப்படி எடுக்கிறதுக்கு. அப்படியே வச்சுருக்கேன். லாலிபாப் அது. லாலிபாப் அது லாலிபாப் இல்ல, நண்டு லாலிபாப் இல்ல, சிக்கன் லாலிபாப். ஓகே, அப்படியே கை கட்டு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோம். இனிக்குட்டி தான் வந்து ஆற்றுக்கு போகணும்னு கதறினா. ஆனால் அங்கே வந்து கதறலை பார்த்தீங்களா. இன்னும் நம்ம வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.